నలుగురికి వణకం నా వెంకట షిప్ ಅಂಡ್ கோட் சேல்ஸ் ಎಂಬ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ నేను வெங்கட்னே ஷிப் அண்ட் கோட் சேல்ஸ் ಎಂಬ யூடியூப் சேனல் நண்பர்களே நம்ம இப்போ எங்க இருக்கிறோம்னா கூடூர் சந்தையில இருக்கிறோம். இந்த கூடூர் சந்தை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலுமே அதிகாலையில தொடங்கி ஒரு 8-9 மணி வரைக்குமே நடக்கும். ఆంధ్ర ప్రదేశ్ నెల్లూరు డిస్ట్రిక్ట్ లో இந்த గూడూరు సంత வருது. ఫ్రెండ్స్ మనం ఇప్పుడు ఎక్కడ ఉన్నామంటే గూడూరు సంతలో ఉన్నాం. గూడూరు సంత ఆంధ్రప్రదేశ్ నెల్లూరు డిస్ట్రిక్ట్ లో వస్తుంది. ప్రతి శుక్రవారం ఈ సంత తెల్లారుజామున స్టార్ట్ అయ్యి 8-9 గంటల దాకా జరుగుతుంది. ఒంగోలు జుడిపి పిల్లలు ఉండే ఏరియాలో ఉన్నాము. నెల్లూరు జుడిపి పిల్లలు కూడా ఎంత మాత్రం వచ్చినాయని మనం చూస్తాము. நண்பர்களே இப்போ நம்ம கூடூர் சந்தையில ஒங்கோல் துடுப்பி குட்டிகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் இருக்கிறோம். நைட்டுமே நம்ம குட்டிகள் எடுத்தோம். அந்த வகையில பார்த்தா சின்ன குட்டிகள் கூட வந்தது. சின்ன குட்டிகள் மேக்சிமம் காலி ஆயிடுச்சு. பெரிய சைஸ் குட்டிகள் மட்டும்தான் நிக்குது. நைட்டு என்ன விலைக்கு நம்ம எடுத்தோன்றதையும் பார்க்கலாம், இப்போ என்ன விலை சொல்றாங்கன்றதையும் பார்க்கலாம். நெல்லூர் துடுப்பி அந்த பக்கம் குட்டிகள் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றதையுமே நம்ம பார்க்கலாம். இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஒங்கோல் துடுப்பி குட்டிகள் தான், பெரிய சைஸ் குட்டிகள். 20 to 25 அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய குட்டிகள் தான். நம்மளுக்கு இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் 21,000 ரூபாய் ஜோடி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு 19,500 అంత రేంజ్ వందా కుడుతురువాగా. ఫ్రెండ్స్ పిల్లల జత 21,000గా చెప్తున్నారు. 28 కిలోలు ఉన్నాయి. మొత్తం 20 కిలోలకు పైన ఉండే పిల్లలు ఈ రోజు నిల్చున్నాయి కాబట్టి రేటు కొంచెం తక్కువ చెప్తున్నారు. ఇంకా போతే మనం మాట్లాడితే ఫైనల్ రేటు ஃபிக்ஸ் అవుతుంది. நண்பர்களே இது வந்து இன்னைக்கு அதாவது ஆடு நிக்குது அப்படின்றதுனால தான் இந்த ரேட்டு. இன்னுமே அது நைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட்டு கூட தான் இருந்தது. இப்போ நம்ம நின்று பேசுறோம்னா ஓரளவுக்கு ஃபைனலா ஃபிக்ஸ் ஆகும். ஒரு 19,500 அந்த ரேஞ்சுக்கு வரும். ఏం చెప్తున్నా రేట్ వాన వచ్చిన இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 23,500 வாங்கினாங்களாம். இவங்க வேற இடத்துக்கு எடுத்துட்டு போறவங்க இன்னும் வண்டியில ஏத்தாம வச்சிருக்காங்க. ఫ్రెండ్స్ పిల్లలు జత 23,500 తీసినారంటే ఇంకా బడ్డీలో ఎక్కలేదు. కావాల్సింటే పై బేరం పెట్టి తీసుకోవచ్చు. యావరేజ్ బిందు చూస్తే 20 నుంచి 25 లోకి రావచ్చు. ஆவரேஜா பாத்தீங்கன்னா 20ல இருந்து 25க்குள்ள வரும். 23,500 வாங்கணும்னு சொல்றாரு. நம்ம பார்க்கல. குட்டிகள் எல்லாமே குவாலிட்டியான குட்டிகள் தான். நண்பர்களை இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜோடி 20,500 ரூபாய் சொல்லிட்டு இருக்கிறாங்க. 20,000 ரூபாய்க்கு வாங்கினாங்களாம். இதை வாங்கினவரு 20,500 வந்தா கொடுத்துருந்தாரு. ஆவரேஜா 20 கிலோவுக்கு மேலே இருக்கும். சின்னது கம்மியா இருக்கு, பெருசு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ఫ్రెండ్స్ పిల్లలు జత 20,500 చెప్తున్నారు. 20,000 కొట్టినారంట. ఫైనల్ అదే రేట్ ఫైనల్, దానికి పైన తగ్గేదానికి లేదు. ఖచ్చితంగా 20,000 కొట్టినారంట. సో యావరేజ్ ముందు 20,000 పైనే రావచ్చు. సారీ, యావరేజ్ ముందు 20 కిలోల పైనే రావచ్చు. సన్న పిల్లలు కొంచెం ఉన్నాయి, ఉన్నా కూడా పెద్దవి కూడా దండిగా ఉన్నాయి. 18 పిల్లలు సన్న పిల్లలు అంట. 18 குட்டிதான் சின்னது, மீது எல்லாம் பெருசு அப்படின்றாரு. ఏం చెప్తున్నా నా జత ఇదే? చెప్పు, కరెక్ట్ గా చెప్పు. ఇచ్చే బేరం చెప్పు. ఈ మరి చెప్పు, భయపడిపోతారు మళ్ళీ రారు. ఇచ్చే బేరం వీడియో కోసం అడుగుతున్నాడు. ఫైనల్ ఎంత వస్తే ఫైనల్ ఇస్తారని అడుగుతుండా. நண்பர்களே 21,000 சொல்றாங்க. 19,500 வந்தா கொடுத்துருவாங்களாம். ஆவரேஜ் மேல இதுவுமே 19 கிலோ 19 கிலோ 18 கிலோ. சரி, மழை வந்ததுனால விலை குறைஞ்சிச்சுன்றாங்க. ஆனா பெரிய அளவுல நிக்கல இன்னும். ఫ్రెండ్స్ వీటిని 21 చెప్తున్నారు. 19,500 ఇచ్చేస్తారంట. ఆవరేజ్ ముందు ఒక 20 కిలోలు లోగానే 19,500 మరి రావచ్చు. நண்பர்களை இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் 25,000 ரூபாய்க்கு வாங்கினேன் அப்படின்றாரு. இது வந்து ஆவரேஜா ஒரு 25 கிலோ பக்கம் வரும். ఫ్రెండ్స్ ఈ పిల్లలు మొత్తం 20 జత 27,000 తీసినారంటే ఆవరేజ్ ముందు ఒక 19 ఆవరేజ్ ముందు ఒక 25 కిలోలు రావచ్చు దగ్గర. இவங்க வாங்கிட்டு போயிட்டு வேறு சந்தைகளில் விற்கிறவங்க, அதனால் ரேட்டு கூட சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு வாங்கியிருக்க மாட்டாங்க. వీళ్ళు మారు బేర పొరలు కొంచెం రేటు కూడా చెప్పేదానికి కూడా ఛాన్స్ ఉంది.
இந்த வண்டியில போட்டுக்கிற குட்டிகளை 13,500ன்னு சொல்லி வாங்கினாங்களாம். அந்த வண்டியில இருக்கிற குட்டிகளை பாத்தீங்கன்னா ஜோடி வந்து 12,500ன்னு சொல்லி வாங்கினாங்களா. அதுல கொஞ்சம் சின்ன சைஸ் குட்டிகள் இருக்கு. இப்ப ஏத்திட்டு இருக்கிற குட்டிகள் 13,500. அதுல ஆல்ரெடி கொஞ்சம் இருக்கு, ஒரு 10 குட்டிகள் கொஞ்சம் பெரிய சைஸா இருக்கு. அது 14ன்னு வாங்கினாங்களாம். 14,500ன்னு கூட கொஞ்சம் வாங்கினாங்களாம். மொத்தமா கலந்து இருக்கு அந்த மேல இருக்கிறதுல. ఈ బండిలో ఉండే పిల్లలు ఎంత కొన్నారన్నా? 14,000 40 పిల్లలు. 10 పిల్లలు 14. ఇప్పుడు ఈలోగా ఈ 13,500. 14 ఒక బ్యాచ్, 13,500 ఒక బ్యాచ్. వచ్చేసి 12,500. దీంట్లో ఉండేటి 12,500. ఇప్పుడు ఎత్తుకొని వస్తున్నారు అయ్యి 13,500. 13,500. ఎవరికి పోతున్నాయన్న అయ్యి? కడప సాగుడికేనా? సాగుడికేనా? ఎన్ని నెలలు తాగుతారు వీటిని? 6 నెలలు. 6 నెలలు తాగుతారు. 6 నెలలు బాగా పెద్ద అయినా మీకు అమ్మ తీసుకుంటారు ఇక్కడ? ఇప్పుడు తమిళనాడు పక్క అంటే ఏం చెప్తారంటే 30 కిలోల పైన లైవ్ వెయిట్ ఉండకూడదు అట అంటారు. మీకు అట్ట పెద్ద అయినా తీసుకుంటారు. சரிண்ணா சரி. நண்பர்களை இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 19 சொல்லி 18,500 வந்தா கொடுத்துறாரு. அது கூட ஃபைனல் கிடையாது, இன்னுமே குறையும். ஆவரேஜா ஒரு 18 19 கிலோ 20 கிலோ வர்ற குட்டியுமே இருக்கு, சின்ன குட்டியுமே இருக்கு. 17 19 அந்த ரேஞ்சில் வரலாம். ఈ పిల్లల్ని జత 19,000 చెప్పి 18,500 వస్తే ఇస్తానంటున్నాడు. 16,000 18,000 வந்தாலும் கொடுத்துறாரு. நம்ம 16,000 கேட்டோம். நமக்கு இல்ல, பார்ட்டி வரல. ரேட் ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகி வந்தா சொல்லுவோம், ஒரு வண்டி எடுத்துக்கிறேன்னு சொன்னாங்க. அவங்களுக்காக கேட்டோம். 16 வராது, 18ன்னா கொடுக்குறேன்றாரு. 18ன்னா 9,000 வரும் குட்டி. 16,000 வந்தா எடுக்கலாம். குட்டிகளை பேரம் பேசிட்டுக்கிறாங்க. இந்த குட்டிகளை 16,500 கேட்டுக்கிறாங்க. 17 ரூபாய்க்கு கம்மி தரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. மழை பெஞ்சிருக்கு, கொஞ்சம் குட்டிகள் டல்லா தெரியுது. நல்ல குட்டிகள் தான். ஜோடி பாத்தீங்கன்னு சொன்னா 17க்கு முடிஞ்சிடும். அவங்க 16,500க்கு மேல வேணான்றாங்க. ஆவரேஜா பாத்தீங்கன்னா ஒரு 18 19 கிலோ ரேஞ்சில் இருக்கும் ஆவரேஜ். நண்பர்களை இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நைட்டு நம்ம கேட்டா இது ஒரிஜினல் குட்டிகள் தான். இதுல மொத்தம் 29 குட்டி இருந்தது. 29 குட்டியில பாத்தீங்கன்னா நம்ம மொத்தமா கேட்டோம், ஒரு 18 ரூபா வரைக்கும் கேட்டோம். இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா 10 குட்டி 20,000 மீதி இருக்கிறது 17,000 17,500 சொல்றாரு அவரு. 17 தான் கொடுத்துருவாரு. 16,800 வரைக்கும் கேக்குறாங்க. இப்போ இடம் தரல. மொத்தமா 18 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கலாம். இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 12 ரூபா வந்து ஃபைனலா முடிஞ்சிடும். 11 கேட்டாங்க, கொடுக்கல. 12 ரூபாய்க்கு முடிஞ்சிடுற மாதிரி இருக்கு, பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நெல்லூர் ஜுடிப்பில சேர்ந்த குட்டிகள் தான். வாங்கி அதாவது கை மாற்றி விற்கிறவங்க இவங்க எல்லாமே. இல்லைன்னா வேற சந்தைக்கு எடுத்துன்னு போவாங்க. எவ்வளவு சொல்றாங்கன்னு பார்க்கலாம். ఏం చెప్తున్నారు నా జత? ఇచ్చే ఫైనల్ ఎంత వస్తే ఇచ్చేస్తురా? 21 వస్తే ఇచ్చేస్తా. நண்பர்கள் 28,000 சொல்றாங்க. 25 வந்தா கொடுத்துருவோம் அப்படின்றாரு. 30 கிலோ ஆவரேஜ் இருக்கக்கூடிய குட்டிகள் இதெல்லாமே. ఫ్రెండ్స్ 30 కిలో ఆవరేజ్ ఉండే పిల్లలు 28 చెప్తున్నారు. 25,000 వస్తే ఇచ్చేస్తా అంటున్నారు. నెల్లూరు జుడిపి. நண்பர்களே இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 13,200 ரூபாய்க்கு வாங்கினாங்களாம். வாங்கி கைமாற்றி விற்கிறவங்க இன்னுமே கொஞ்சம் கூட ஏதாவது அதுக்கு மேல ఏதாவது நம்ம వేర కేటన్నా முடியறதுக்கு వాய்పు ఇருக்கு. ఫ్రెండ్స్ పిల్లలు 13,200 తీసినామని చెప్తున్నారు. మనం చూడలేదు. దానికి పైన మనం పెట్టి అడిగితే ఏదన్నా అయిపోతుంది. నువ్వు రావు పోయా, నువ్వు ఎందుకు వాగదర్శు
நண்பர்களே இந்த குட்டிகள ஜோடி 25,500 சொல்றாங்க. விலை ஃபைனல் கிடையாது, இன்னும் பேசினா விலை குறையும். లాట్ రేట్ அவங்க சொன்னది. ఫ్రెండ్షిప్ పిల్లల్ని జత 25,500 చెప్తున్నారు. ఫైనల్ కాదు, లాట్ రేటు మాట్లాడితే విల తగ్గొచ్చు. యావరేజ్ ముందే 20 నుంచి 25 లోగా రావచ్చు. 25 కిలోలు యావరేజ్ రావచ్చు. நண்பர்களே ஆவரேஜ் 25 கிலோ வரலாம். 30 கிலோ வர குட்டியுமே இருக்குது, 25 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். நண்பர்களே இதுவுமே ஒங்கோல் ஹைப்ரிட்ல சேர்ந்தது தான். மொத்தம் எத்தனை குட்டி இருக்குது என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். நம்மள மொத்தம் 20 குட்டி இருக்குது, 22,000 ரூபா சொல்கிறாங்களா. 19 வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்றாரு. அதாவது 19,000 வரைக்கும் கேட்டிருக்காங்க அப்படின்றாரு. குட்டிகள் நல்ல క్వాలిటీயான కుట్టికలు தான். ఫ్రెండ్స్ ఈ పిల్లల్ని జత 22,000 చెప్తున్నారు. 19,500 సారీ 19,000 దాకా అడిగినారంట, లేదంటున్నారు. ఇంకొక 500 మనం పైన పెడితే అయ్యేదానికి ఛాన్స్ ఉంది. 20లోగానే ఈ ఫైనల్ అవ్వచ్చు. యావరేజ్ ముందు 20 కిలోలకి పైనే వస్తాయి. అంటే 20 కిలోల పైన ఉండే పిల్లలు ఇక్కడి నుంచి చూస్తే ఇవన్నీ పెద్ద పిల్లలు. మళ్ళీ ఈ లాస్ట్లో ఈ సెంటర్లో ఒక 2-3 పిల్లలు చిన్నవి కూడా, మిగతా అంతా పెద్దవి. நண்பர்கள் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டிகள் இருக்குது. அந்த லாஸ்ட்டில் ஒரு 2-3 குட்டி சின்னது போட்டுருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட்டில் பரவாயில்ல, இந்த சென்டரில் ஒரு 2-3 குட்டி சின்னது போட்டுருக்குறாங்க. நெல்லூர் ஜுடிப்பி குட்டிகள் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பார்க்கலாம். இது நெல்லூர் ஜுடிப்பி ஏரியாவில் இருக்குது. ஆனால் இதுவுமே ஒங்கோலில் சேர்ந்தது தான், ஒங்கோல் ஹைப்ரிட்டில் சேர்ந்தது தான். இது ஒரு பேட்ச் இருக்குது. பெரிய பேட்சுன்னு பார்த்தா பெரிய பேட்சுன்னு நிறைய தெரியல. இது ஒரு பேட்ச் இருக்குது. కొంచెం ఓవరాల్గా ఇప్పుడు టైం వచ్చి 6:30 అవుతుంది. ఓవరాల్గా ఇప్పుడు ఎన్ని బ్యాచ్లు ఉన్నాయనేది ఓవరాల్గా మనం చూస్తాము. குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி 15,500 சொல்கிறாங்க. விலை இன்னொரு விலை சொல்ல சொன்னால் இன்னும் ஒரு 200 ரூபா குறைச்சிங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. மழையில் நனைஞ்சிருக்கு, அதனால் அப்படி தெரியுது. இதுவுமே ஒங்கோல் கிராஸ் தான். மேக்ஸிமம் இப்போ எல்லாத்துக்குமே ஒங்கோல் கடை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நெல்லூர் ஒங்கோலுன்னு எல்லா ஏரியாலையுமே பார்த்தீங்கன்னா ஒங்கோலும் போது தாயாடுமே ஒங்கோல், கிடா ஒங்கோலில் தான் இருக்கும். இப்போ நெல்லூர், கூடூர், வெங்கடகிரி இந்த ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னா ஒங்கோல் கிடாக்களை போடுறாங்க. ஸோ அதனால் நெல்லூர் ஜுடிப்பியும் ஒங்கோலும் ஏறக்குறைய கிராஸ் ஆகிடுது. ஜோடி 15,300 சொல்கிறாங்க. 15,500 சொல்லி 300కి ఫైనల్గా కుడుతారన్నారు. ఫ్రెండ్స్ వీటిని 15,500 చెప్పి 15,300కి ఇచ్చేస్తా ఉన్నారు. 15 కిలోల పైన ఉండే పిల్లలు தான். 1-2 చిన్నవి ఉంటాయి. பெரிய பேட்சில் இங்கே ஒரு பேட்ச் நிற்கிது. நம்ம நின்று பேசினா விலை வந்து அவங்க சொல்கிறத விட குறையும். யாரும் விலை கேட்கல. நம்ம ஓரளவு கேட்டோன்னா ஏதோ ஒரு நார்மலாக சொல்லுவாங்க, கரெக்டான விலை இதாகாது. விலை பேசுகிற இடத்துலன்னா நமக்கு விலை ஃபைனலாக கிடைக்கும். அங்கே ஒரு பேட்ச் இருக்குது. ఆడ కూడా ఒక బ్యాచ్ ఉంది, ఇది ఒక బ్యాచ్ ఉంది. పెద్ద బ్యాచ్లో ఒక 5-6 బ్యాచ్లు నిల్చున్నాయి. நண்பர்கள் 25,000 ஜோடி 25,000 ஃபைனல்னு சொல்கிறாங்க. என்ன பிள்ளை மொத்தம் 50 குட்டி இருக்கா. ஒன்று கம்மி 50 குட்டி இருக்குது. எல்லாம் பெரிய சைஸு, 30 கிலோ ஆவரேஜு தாராளமாக வரும். எல்லாமே நெல்லூர் ஜுடிப்பி. இந்த ப்ரௌனிஷாக இருக்கும் கொஞ்சம். இந்த கால் வாட்டம் தோரணையை பார்த்தாவே தெரிஞ்சிடும். இதுவே ஒங்கோல் குட்டிகளாக இருந்தால் இந்த ஏஜில் இந்த சைஸில் கொம்பு வந்து ஒரு சின்ன கொம்பாக தான் இருக்கும். இந்த அளவு கொம்பெல்லாம் வந்திருக்காது. ஆனால் இதில் வந்து கொம்பு சீக்கிரம் வந்துடும். இந்த பக்கம் ஒரு பேட்ச் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கேயும் பேட்ச் இருக்குது. இங்கேயும் ஒரு பேட்ச் இருக்குது. நெல்லூர் ஜுடிப்பி குட்டிகளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேட்சஸ் நிற்குது இங்கே. நண்பர்களே, நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நைட் எடுத்த குட்டிகள். ஜோடி 14,200ன்னு சொல்லி எடுத்தோம். மொத்தம் 50 குட்டி. 50 குட்டியிலேருந்து நம்ம 30 குட்டி செலக்ட் பண்ணி எடுத்தோம். அடுத்த பக்ரீத்துக்காக வளர்க்குறாங்க. அதனால் நம்ம ஒரிஜினல் குட்டிகளை எடுத்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த குட்டிகளை எடுத்து கொடுத்தோம். ஒரிஜினல் కుట్టిகளை பொறுத்த వరకు இந்த చిన్న సైజులో தான் మ్యాక్సిమం வருது. ఫ్రెండ్స్ ఈ పిల్లల్ని జత 14,200 ఎత్తినాము. ఒరిజినల్ ఒంగోలు పిల్లలు నెక్స్ట్ బక్రీత్ కోసం సాగేదానికి ఎత్తినారు.
50 పిల్లల్లో నుంచి 30 పిల్లలు సెలెక్ட் పరంగా ఎత్తుకున్నాం. நைட்டு ஒரு 2-3 பேட்ச் எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சார்ஜ் போட்டு வரலான்னு சொல்லிட்டு நான் போனேன். சார்ஜ் போடலான்னு போனேன். அந்த நேரம் பார்த்திங்கன்னா கரெக்டாக காற்று, மழை, கரண்ட்டு போயிடுச்சு. படுத்து தூங்கிட்டேன். காலையில் எழுந்து வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டேன். இடையில யாராவது கூப்பிட்டாங்களா என்னன்றது தெரியல. அதுக்காக தான் நான் முன்னாடியே கன்ஃபார்ம் பண்ணிக்க சொல்கிறது. கன்ஃபார்ம் பண்ணால் உங்கள் நம்பரை நான் நோட் பண்ணி வச்சுருப்பேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வேறு யாராவது ஃபோன் வாங்கி கூட நான் உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் வியாழக்கிழமை காலையிலேயே நீங்கள் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிவிடுங்க வரேன்னு சொல்லிவிட்டு. அப்படி இல்லைன்னா புதன்கிழமை. இந்த 2 நாளில் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா தான் உறுதியாக நீங்கள் வர்றீங்கன்னு சொல்லி எடுத்துக்க முடியும். நான் 2 வாரம் முன்னாடி ஃபோன் பண்ணேன், போன வாரம் ஃபோன் பண்ணேன்னு சொன்னீங்கன்னா அதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள். நம்ம பார்த்துட்டு இருக்கிற குட்டி மொத்தம் 56 குட்டி, ஜோடி 17,500ன்னு எடுத்தோம். ஆவரேஜாக 20 கிலோ இருக்கும் இந்த குட்டிங்க. 20 கிலோ மேலே వరத்துకే వాய்ப்பு అధికం. ఫ్రెండ్స్ ఈ పిల్లల్ని జత 17,500 ఎత్తినాము. ఆవరేజ్ మీద ఒక 20 కిలోలు రావచ్చు, 20 కిలోల పై కూడా రావచ్చు. ఈ పిల్లలు పర్వాలేదు అంతా చెప్తాను నేను. 12 சவுண்டை சொல்லலாம் அண்ணா, கேட்குற மாதிரி சொல்லுங்க. சவுண்டை சொல்லுங்கண்ணா. என்னைக்கா அப்படி சொல்லுங்க. మీరు ఎవరు నేర్చుకోండి. பத்து குட்டி போட 10-15 குட்டி மேலே டானிக் கிப்பில சாலு நாற்பத்தி 42